வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆம்னியோசென்டசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்னியோசென்டசிஸ் எப்படி பண்ணுறாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இது யாருக்கு பண்ண வேண்டி இருக்கு, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கு அப்புறமா படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ப்ரெக்னென்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை நம்ம யூட்டரஸ்குள்ளார ஒரு ஆம்னியாட்டிக் சாக்குள்ளே இருப்பாங்க அண்ட் அதுக்குள்ளே ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும், அதில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை தமிழில் உமிழ்நீர்னு சொல்கிறாங்க, இல்லை பனிக்குட நீர்னு சொல்கிறாங்க. இந்த பனிக்குட நீர் ஆர் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வளரும் ஃபீட்டஸ், குழந்தையோட செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து க்ரோ பண்ணி டெஸ்ட் பண்ணுறது தான் ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற டெஸ்ட். ஃபீட்டல் செல்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலை டெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் genetic or congenital abnormalities. Genetic abnormalities அப்படிங்கிறது மரபணு சம்பந்தப்பட்ட குறைகள். Congenital abnormalities அப்படிங்கிறது குழந்தை பிறக்கும் போதே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். இந்த ஆம்னியோசென்டசிஸ் நிறைய நேரம் எந்த டைம்ல பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா between 15 to 20 weeks of pregnancy. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்டாக பண்ணுறாங்க. உங்களோட ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா. வேறு என்னென்ன டைமில் இந்த ஆம்னியோசென்டசிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு ப்ரீமெச்சூராக டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா, குழந்தையோட லங்ஸ் எந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் இந்த ஆம்னியோசென்டசிஸ் பண்ணலாம். பாலிஹைட்ராம்னியோஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகப்படியான ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்றதுக்கு ஆம்னியோசென்டசிஸ் பண்ணலாம். அப்புறம் சம்டைம்ஸ் RH இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அதோட சிவியாரிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த ஆம்னியோசென்டசிஸ் உதவுது. இந்த டெஸ்ட் யாருக்கு இல்ல யாரெல்லாம் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும் இல்ல கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னன்சில எல்லாரும் பண்ணிக்க கூடிய ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, NT ஸ்கேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த NT ஸ்கேன், டபுள் மார்க்கர் டெஸ்ட், இதெல்லாம் ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸ்ல உங்களுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு, இல்லைன்னா மாடரேட் ரிஸ்க் டு ஹை ரிஸ்க் அப்படின்ற கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸ்ல அப்படின்னா, அப்போ உங்களுக்கு உங்க டாக்டர் ஆம்னியோசென்டசிஸ் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. NT ஸ்கேன் பத்தி ஒரு டீடைல் வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு. நான் உங்களுக்கு அது மேல லிங்க் கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு NT ஸ்கேன் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் அதுல உங்களுக்கு மாடரேட் ரிஸ்க் இல்லைனா ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்தது, இல்லை ஸ்கிரீனிங் பாசிட்டிவ் அந்த மாதிரி வந்ததுன்னா, அப்போ உங்களுக்கு குழந்தைக்கு இந்த மாதிரி ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வருது. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஆன ஆம்னியோசென்டசிஸ் சஜஸ்ட் பண்றாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல உங்க குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோங்கிறது தான் தெரியும். ஆனா ஆம்னியோசென்டசிஸை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட ஆக்சுவல் குரோமோசோம்ஸ் எடுத்து அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை பார்க்குறாங்க. அண்ட் அதனால குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிடும். அதனால தான் இது டயக்னாஸ்டிக் டெஸ்ட். ரொம்ப காமனா இது டவுன் சிண்ட்ரோமோட
ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க்னு வந்திருந்தா அப்போ இதை டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டாக உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரோட ரெஃபரல் இருந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட், இந்த ஆம்னியோசென்டசிஸ் போய் பண்ணிக்க முடியும். நீங்களா போய் இந்த டெஸ்டிங், இந்த ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியாது. ஏன் இந்தியாவில் அப்படி ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இன்னமும் சில இடங்கள்ல வந்து பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சா அதை வந்து அழிச்சிடுறதுக்கான ஒரு டெசிஷன் மேக் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஆம்னியோசென்டசிஸ் பண்றீங்க, நீங்க பண்ணிக்க போறீங்க அப்படின்னா இதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கா இதுக்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன் இருக்கா அப்படின்னா இதுக்கு எந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது. நீங்க ஆம்னியோசென்டசிஸ் பண்ணிக்க போற அன்னைக்கு நீங்க நேரா டைரக்டா டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆக வேண்டியதுதான். அல்ட்ராசவுண்டோட கைடன்ஸோட உங்களோட வயிறு மேல, அதாவது உங்க ஆப்டமனை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு ஒரு ஹாலோ நீடில் ஒன்று யூஸ் பண்ணி அது வந்து அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ரீச் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அல்ட்ராசவுண்டில் வந்து உங்க பேபியோட பொசிஷன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அல்ட்ராசவுண்டோட கைடன்ஸோடவே தான் இந்த நீடில் வந்து அவங்க யூட்ரஸ்குள்ள போட்டு அந்த ஆம்னியாட்டிக் சாக் உள்ளேயும் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபுல் ப்ரொசீஜர் எவ்வளோ நேரம் டோட்டல் டைம் எடுக்கும்? ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். அந்த ஆக்சுவல் நீடில் யூஸ் பண்ணி அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ற ப்ராசஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ற ப்ராசஸ் வந்து பெயின்ஃபுல்லா இருக்குமா, வேற ஏதாவது செய்யுமானா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கிற பெயின் இருக்கும் ஆப்வியஸ்லி, பிகாஸ் அவங்க அந்த நீடில் யூஸ் பண்ணி தான் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. அண்ட் சில பேருக்கு லைட்டா வயிறு கிராம்ப் ஆகுற மாதிரி இருக்கலாம், ஸ்லைட் கிராம்பிங், அவ்வளவுதான். நீங்க வந்து அவேக்கா இருப்பீங்க, உங்களுக்கு வந்து மயக்க ஊசி அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், என்ன நார்மல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்ட் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்த அப்புறம்லாம் உங்களுக்கு வந்து ஸ்லைட்டான கிராம்பிங், ரொம்ப கொஞ்சம் லைட் கிராம்பிங் இருக்கலாம். சில பேருக்கு லைட்டான ஸ்பாட்டிங் இருக்கலாம். ஸ்பாட்டிங்னா என்ன அப்படின்னா ரொம்ப லைட் ப்ளீடிங், ஒரு ஸ்பாட் மாதிரி. இந்த 2 சிம்டம் இல்லாம வேற எந்த சிம்டமா இருந்தாலும், வேற எந்த புது சிம்டம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆர் டிஃப்ரெண்டா வேற எதனா ஃபீல் ஆகுதுன்னா நீங்க உடனே டாக்டர் கிட்ட போயிடணும். அண்ட் நீங்க உடனே உங்க டாக்டரை பார்க்கணும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஃபீவர்ஸ் இல்ல சில்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு குளிர்ற மாதிரி இருக்கு இல்ல ஜுரம் வந்துருச்சுன்னா, அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வந்து செவந்து இருக்கு இல்ல வீங்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருந்தா, இல்லைன்னா எந்த விதமான ஃப்ளூயிட் லீக் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி, இல்லைன்னா ப்ளீடிங் ஆர் எனி பெயின் ஆர் சிவியர் கிராம்பிங், இதுல எது இருந்தாலும் நீங்க உடனே போய் டாக்டரை பார்க்கணும். ஸ்பாட்டிங் ஓகே, பட் ப்ளீடிங்குக்கும் ஸ்பாட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கு, பிளட் வருது அப்படின்னா நீங்க வந்து உடனே டாக்டரை போய் பார்க்கணும். அதே மாதிரி அந்த கிராம்ப்ஸுங்கிறது வந்து லைட்டா இருக்கலாம், பட் ரொம்ப அதிகப்படியான கிராம்ப்ஸ் இல்லை வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே டாக்டரை பார்க்கணும். இந்த ஆம்னியோசென்டசிஸ் வந்து கொஞ்சம் இன்வேசிவான ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு? ஏன் இது இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்றாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டெரைல் அட்மாஸ்பியருக்குள்ள அது வரைக்கும் போறாங்க இல்லையா, குழந்தை இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வரைக்கும் அந்த நீடில் எடுத்துட்டு, அதனாலதான் இதை இன்வேசிவ்னு சொல்றாங்க. ஸோ இது ஏன் எல்லாருக்கும் பண்றது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இதுக்கு சில ரிஸ்க்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மி தான். தெர் இஸ் அ ஸ்மால் ரிஸ்க், மம்க்கும் சரி பேபிக்கும் சரி. அம்மாவை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா ஃப்ளூயிட் லீக் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு. குழந்தைய பொறுத்த வரைக்கும் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த ரிஸ்க்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்மால் ரிஸ்க். அதனால உங்களோட ஸ்கிரீனிங் பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து பயப்படாம பண்ணிக்கலாம். ஏன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப சின்ன ரிஸ்க் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆம்னியோசென்டசிஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த விஷயத்துக்காக டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டவுன் சிண்ட்ரோம், அப்புறம் எட்வர்ட் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம் ரொம்ப காமனா இது வந்து செக் பண்றாங்க. நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வந்து ஸ்பைனா பெஃபிடா, அனென்செஃபலி அப்படின்ட்டு இந்த 2 கண்டுபிடிக்க முடியும். அடிஷனல் சிண்ட்ரோம்ஸ் இருக்கு, டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்,
அப்புறம் வந்து சிக்கிள் செல் டிசீஸ்னு ஒன்று இருக்கு, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் சில டைப்ஸ் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, டுஷீன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்து ஆம்னியோசென்டசிஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க ஆம்னியோசென்டசிஸ் டெஸ்ட் பண்ணிட்டு வந்த அப்புறம் ரிசல்ட்ஸ் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 டேஸ்ல இருந்து மோர் தென் 2 வீக்ஸ், அதாவது மோர் தென் 14 டேஸ் வரைக்கும் ஆகலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆம்னியோசென்டசிஸ்ல நீங்க எத்தனை விஷயங்களை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடிஷ்னல் டைம் ஆகும். ஸோ நீங்க ரிசல்ட்ஸ் வர டைம் ஆகுதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். இன்கேஸ் ஆம்னியோசென்டசிஸ்ல வந்து உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒரு சிண்ட்ரோம் இருக்கு, இல்ல ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு ஆம்னியோசென்டசிஸ் ரிசல்ட்ஸ்ல வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஜெனட்டிக் கவுன்சிலிங் எதுக்குன்னா உங்களுக்கு இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன, உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்க வந்து இந்த பிரெக்னன்சி ப்ரொசீட் பண்ண போறீங்க, இந்த குழந்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் குழந்தை பிறந்த அப்புறமா அவங்களுக்கு எந்த மாதிரி கேர் தேவைப்படும், உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், குழந்தையோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்டு பிக்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் வே நீங்க வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்க முடியும். நிறைய நேரம் ஒரு குறையோட ஒரு குழந்தை பிறக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோமோட ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா நிறைய நேரம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் இது வந்து குறையுள்ள ஒரு குழந்தைன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து அதை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம், அது மட்டும் எங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ற நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அது அவங்களோட சிச்சுவேஷன், அது அவங்களோட பர்சனல் சாய்ஸா இருக்கிறதால எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இதை பத்தின ஒரு ப்ராப்பர் ஐடியா வேணும். அப்படிங்கிற காரணத்தினால தான் சப்போஸ் ஆம்னியோசென்டசிஸ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குன்னு வந்ததுன்னா உங்களுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. பிகாஸ் நீங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர்லயே வந்து ஒரு லேடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க்னு வந்து இருக்கு, பட் நான் வந்து இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்க போறேன் அப்படின்ட்டு. செகண்ட் ஒப்பீனியன் வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் எடுத்தாங்க. மாடரேட் ரிஸ்க்னு அப்பவும் வந்திருக்கு அந்த ஸ்கிரீனிங்ல. அங்க போய் பார்க்கும்போது ஃபர்தரா டெஸ்டிங் பண்றதை பத்தி கவலைப்படலை. பிகாஸ் அவங்க இந்த ஆம்னியோசென்டசிஸ் வந்து ரிஸ்கி, எனக்கு அதை பண்ணிக்க வேணாம் அப்படின்னு பயத்துல வந்து அதை பண்ணாம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ஆனப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்க வந்து யாராவது என்ன மாதிரி ஆம்னியோசென்டசிஸ் பண்ண பயந்துக்கிட்டு அதை தள்ளி போடுறதோ அதை இக்னோர் பண்றதோ பண்ணாங்கன்னா, அதாவது மாடரேட் டு ஹை ரிஸ்க்னு வந்தும் அவங்க ஆம்னியோசென்டசிஸ் பண்றதுக்கு தயங்குறாங்கன்னா நீங்க ப்ளீஸ் உங்ககிட்ட கமெண்ட்ல கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கைட் பண்ணுங்க, கண்டிப்பா ஆம்னியோசென்டசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்க குழந்தை நார்மலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்க வந்து என்ன பண்றது அப்படின்ற முடிவு எடுக்கலாம். இந்த டவுன் சிண்ட்ரோம்னா என்ன அண்ட் அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல வரப்போகுது. ஸோ உங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதை நான் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, அதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.